கைஸ், நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி பற்றி நிறைய பேசுகிறோம். சொந்த காலில் நிற்கணும், வேலைக்கு போகணும், நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. பட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி யாருமே பேசுகிறது இல்லைல்ல. ஸோ நம்ம பேசுவோமா? நீங்கள் ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். பட் எல்லா பெண்களுக்குமே ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஷால் வி பிகின்? ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்கிறீங்களே, என்ன அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு கேட்பீங்க. எஸ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா என்னென்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட சேவிங்ஸ், நம்மளோட பட்ஜெட்டிங், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல. பேசிக்கலி நம்மளோட பர்சனல் ஃபினான்சஸை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ கை தேர்ந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதை பற்றின நாலேஜ் தான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் விமன் வந்து ஹோம் மேக்கர்ஸாகவே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பணம் எப்படி வருது, பணம் எங்கே போகுது அப்படின்றத பற்றி தெரியாது, அதை பற்றின நாலேஜ் இல்லை, அதை பற்றி கவலையும் பட்டதில்லை இல்லையா. பட் இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு. நம்ம எல்லாருமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஒர்க் ஃபோர்ஸில். ஸோ நமக்கு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும், தெரியுமா. ஆனால் ஒரு பிட்டர் ட்ரூத் என்னன்னு தெரியுமா? இன்றைக்குமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க விமன், அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற விமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே வந்து போதுமான அளவு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை. நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்படியே அவங்க ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்களோட அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, இல்லை அது அப்படியே அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை அவங்களோட ஸ்பவுஸ்கிட்டயோ கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன ஆகுது, எங்கே போகுது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, சேவ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட மாத செலவுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. லேடிஸ், லெட் மீ டெல் யூ சம்திங். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற ஒரு உமனாக இருந்தோம், உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு ஃபினான்ஷியலி டிபெண்ட்டான உமன் அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஸோ உங்களோட பணம், நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணி இல்லையா, அது என்ன ஆகுது, எங்கே போகுது, எப்படி சேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபினான்சஸ் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை ரைட்டாக பண்ணுங்கள். வை ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் உமன் அப்படின்னு ஒரு 6 ரீசன் வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ரீசன் நம்பர் 1, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். கைஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா. என்ன வேணால் நடக்கலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா திடீர்னு யாராவது வீட்டில் சிக் ஆகலாம், இல்லை யாருக்காவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், யாருக்காவது ஏதாவது இன்ஜுரி ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒன்று. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது இதுதான், நம்ம எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய அளவில் திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, அது வந்து நம்மளால் உடனே புரட்ட முடியாது அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி உபயோகமாக இருக்கும். இஃப் யூ ஆர் அ ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போங்க, வேலைக்கு போகாதீங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நீங்கள் ஃபினான்ஷியலி லிட்ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, யாருக்கு என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கணும், லைஃப் கவரேஜ் எடுக்கணுமா, இல்லை ஆக்சிடென்ட் கவரேஜ் எடுக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் உங்களோட சஜஷன்ஸ் கொடுப்பீங்க, இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவீங்க, இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு அந்த நிமிஷம் கை கொடுக்கும். இந்த மாதிரியான வேர்ஸ்ட் கேசஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான முன்னேற்பாடை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ரீசன் நம்பர் 2, you will know how to handle the rise of cost of living or inflation. அதாவது இந்த பணவீக்கம் ஒரு விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சனாக இருந்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிங்கிள் மாமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நீங்களாக தனிச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த சடன் ரேஸ் இன் காஸ்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கலாம், இந்த இன்ஃப்ளேஷனாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போயிடலாமா, அந்த ஊரில் டிஏ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், இல்லை வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கலாம், இல்லை பக்கத்துலேயே வச்சோன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு குறையும், இல்லைனா 2 BHKலேருந்து 1 BHK ஷிஃப்ட் ஆகலாமா, இல்லை இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகலாமா, எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். என்ன பண்ணணும், உங்களோட ஃபினான்சஸை ரைட்டாக மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரியான பணவீக்கம் அப்படின்ற சிச்சுவேஷனில் என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி உங்களோட ஃபேமிலியை ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இஃப் யூ ஆர் அ ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சன். ரீசன் நம்பர் 3, you will set a good example for your children.
நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அம்மாவை பார்த்து தான் வளரும். ஏன்னா அம்மா தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அவங்க கூட இருக்காங்க அப்படின்றனால அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான செலவுகள்லாம் பண்ணுறாங்க, எப்படி அவங்களோட பட்ஜெட்டிங் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தே ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவால் தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் பெரும்பாலான குழந்தைங்க வந்து ஒரு அம்மா கிட்ட இருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. முக்கியமாக இந்த விஷயத்தில் என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் 2 விமன், அதாவது என்னோட அம்மா, இன்னொன்று என்னோட மாமியார். இவங்க 2 பேருமே 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்க உமன். மை மாம் இஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் மை மதர் இன் லா இஸ் அ ஒர்க்கிங் உமன். ஸோ என் அம்மாவை பார்த்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா, என் அம்மா வந்து நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அம்மா வந்து ஹோம் மேக்கர் அப்படின்றனால எங்கள் அப்பா வந்து என் அம்மாவுக்கு வந்து மாத செலவுக்குன்னு கொடுக்குற பணத்தில் வந்து அவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் எவ்ரி இயர் நாங்கள் வந்து 2 பொண்ணுங்க, அவங்க ஒதுக்கி வச்ச அந்த சேவிங்ஸ் தொகையில் எவ்ரி இயர் எனக்கும் என் அக்காவுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன கம்மலாவது, ஒரு சின்ன டாலர், இல்லை ஒரு செயின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எவ்ரி இயர் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து அவங்களோட சேவிங்ஸில் மட்டும். ஷீ இஸ் நாட் அ ஏர்னிங் விமன், பட் ஸ்டில் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து என் அப்பா கொடுக்குற பணத்துலேருந்து சேவ் பண்ணுறது தான். அந்த சேவிங்ஸை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க இல்லையா? ஸோ அதுவே வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால என்ன முடியுமோ அதை பெஸ்ட் அவங்க பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காகவே பார்த்தீங்கன்னா நானும் என் அக்கா இப்போ வரைக்குமே வந்து வி லவ் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. இது வந்து எங்கள் 2 பேருக்குமே எங்கள் அம்மாவை பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி என்னோட மாமியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் விமன். நான் எப்போவுமே அவங்கள பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எப்படி அவங்களோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். கைஸ், யூ வில் நாட் பிலீவ், இந்த காலத்தில் நம்ம ஏஜில் இருக்க பொண்ணுங்க கூட அதை கரெக்டாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஷீ இஸ் அமேசிங் இன் மேனேஜிங் ஹர் பர்சனல் ஃபினான்சஸ். ஸோ அதை பார்த்து வளர்ந்த என் ஹஸ்பண்டும் வந்து ஹீ இஸ் அ ப்ரோ இன் தட். ஓகே, ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் மேனேஜிங் ஹிஸ் ஃபினான்சஸ். ஸோ தட்ஸ் வாட் guys, ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னென்ன தெரிஞ்ச ஒரு உமனாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாக்கம் உங்களோட குழந்தைங்களுக்கும் வரும். அதை தான் சொல்ல வரேன். யூ வில் டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் கிட்ஸ் இன் ஹவு பெஸ்ட் டு மேனேஜ் their finances. Fourth reason is you will know how to manage your day-to-day expenses. For example, நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு மாத செலவுக்குன்னு கொடுக்குற பணமாக இருக்கட்டும், இல்லை டெய்லி வந்து உங்களுக்கு காய்கறிகள் வாங்குறதுக்கும் இல்லை மளிகை சாமான் வாங்குறதுக்கும் கொடுக்குற பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். 1 கிலோ ப்ராக்கோலி 100 ரூபானா 1/2 கிலோ காலிஃப்ளவர் 20 ரூபா இருக்கும். நம்ம காலிஃப்ளவர் வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவெல்லாம் வந்து நமக்கு எப்போ வரும்னா அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான். விலைவாசி என்ன, எதை விட எது காஸ்ட்லியாக இருக்குது, எதை விட எது அதிகமாக இருக்குது, இது வாங்கினா என்ன பயன், அதை வாங்கினா என்ன பயன், இது எவ்வளோ லைஃப் வரும், அது எவ்வளோ லைஃப் வரும், இவ்வளோ கம்பேரிசனும் பண்ணி ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அளவே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா எப்போ நமக்கு அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வருதோ அப்போ தான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சும்மா கொடுக்குற காசு எடுத்துகிட்டு போய் எனக்கு இது 1 கிலோ போடுங்க, அது 1 கிலோ போடுங்க, இது 2 கிலோ போடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கிட்டு வருவோம். அதோட விலையும் நமக்கு என்னன்னு தெரியாது, அது நமக்கு எவ்வளோ தேவைப்படணும்னு தெரியாது, அது நல்லதா கெட்டதானும் தெரியாது. This is called as heights of stupidity. எப்போவுமே அதை பண்ணாதீங்க, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஓகே, 5th reason is guys, உங்களுக்கு தெரியுமா மென்னை விட women tend to live longer. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவங்கள விட நம்ம அதிகமாக வாழ்கிறோம் அப்படின்றனாலே கண்டிப்பாக நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி முக்கியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இது நிறைய ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன். ஒரு அப்பா இருப்பார், சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார், நிறைய சேவிங்ஸ் பண்ணியிருப்பார், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். கேஷ் இன்ஃப்ளோஸும் நடந்துட்டுருக்கும், அவுட் ஃப்ளோஸும் நடந்துட்டுருக்கும். ஓகே, திடீர்னு ஒரு நாள் இறந்துருவார். குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன பணம் வரணும், எவ்வளோ வரணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி சேவிங்ஸ் இருக்குது, என்ன இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, என்ன ஸ்டாக்ஸ், என்ன ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எதுவுமே தெரியாது. அப்படியே பூலோகமே இருண்டா மாதிரி ஆகிடும். எதெல்லாம் அவங்கள தேடி வருதோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். எதெல்லாம் அவங்கள தேடி வரலையோ அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு மேலே அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாது, இருந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியாது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அம்மாங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்சோ பி அ ஃபினான்ஷியலி லிட்ரேட் பர்சன். வேலைக்கு போகாதீங்க, பணம் சம்பாதிக்காதீங்க. இருந்தாலும் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் பெண்களுக்கு ரொம்பவே அவசியமானது. ரீசன் நம்பர் 6, இது வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு லீஸ்ட்டாக எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன்.
இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம நிறைய பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கீங்களா, நிறைய விமன் கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை, எனக்கு ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை, எனக்கு ஒரு நர்சரி வைக்கணும்னு ஆசை, எனக்கு ஒரு ப்ரீ ஸ்கூல் வைக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஐடியாவாகவே தான் இருக்கும், அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க. எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, அதுக்கான நாலேஜ் இல்லை, சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அண்ட் பணம் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மற்ற ரீசன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. 50,000 வேணுமா, 1 லட்சம் வேணுமா, 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, தெரியாது. அவங்களோட சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் தெரியாது. 50,000த்துலையும் ஆரம்பிக்கலாம், 10 லட்சத்துலையும் ஆரம்பிக்கலாம். பட் அவங்க எதை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற கிளாரிட்டியே இல்லை. அந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அவங்களோட பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு. ஸோ இந்த கிளாரிட்டியெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், என்னோட பட்ஜெட் இவ்வளோ நான் முதலீடு பண்ணுவேன், இவ்வளோ வருஷத்தில் நான் இவ்வளோ எடுப்பேன், இந்த மாதிரி எந்த ஒரு கான்க்ரீட் பிளானுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களால் பிஸ்னஸ் தொடங்க முடியும்? ஸோ இதுக்கு எல்லாம் அடித்தளமே ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாததுனால தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை வந்து சர்வீசஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த பணமும் அதில் முதலீடு பண்ணாமல் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாமோ அதுதான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பயம். அந்த பயம் ஏன் வருது? ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டி இல்லாததுனால கான்ஃபிடென்ஸ் இல்லை அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு. கைஸ், லெட் மீ டெல் யூ, உங்களுக்கு உங்களோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸுமே பண்ண முடியும். பிகாஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ப்ராஃபிட்காக தான் இல்லையா, சேரிட்டிக்காக யாரும் பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ பணம் அதுலேருந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு போடணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ முதல்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபினான்ஷியல் குரூஸ் இருக்காங்க. உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹை டைம் அண்ட் தட் டைம் இஸ் ரைட் நவ். இன்றைக்கே ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன, அதை பற்றி படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஷன், க்ரூமிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் நம்ம பெண்கள் எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். So that's all guys. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.